நான் தான் ஸ்கூல் டீச்சர் நம்ம சீக்கிரமா வந்துட்டோம். பசங்க வரதுக்கு லேட் ஆகும். இன்னைக்கு பாரு பசங்களுக்கு இங்கிலீஷா சொல்லி கொடுத்து அவங்களையே இங்கிலீஷ்காரவங்களா ஆக்க போறீன். அட பையன் வந்துட்டான். ஏய் வா 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 உட்காரு. யார் நீங்க? நான் உங்க புது டீச்சரு. புது டீச்சரா? வேற ஒரு டீச்சர் தான வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்னாச்சு? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஸ்கூலை விட்டு தூக்கிட்டாங்க. இனிமேல் நான் தான் உங்களோட டீச்சர். ஓ அப்படியா, சரி. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் போய் உட்காரு. அடியே ரெட்டை முட்டை கண்ணு, தலையில என்ன வச்சிருக்கிற? நாளைக்கு வரப்ப இந்த டீச்சர் மாதிரியே ரெட்டை குடுமி போட்டு வரணும், புரியுதா? டீச்சரா? ஏய் தமன்னா, அவங்க தான் நமக்கு வந்திருக்கிற புது டீச்சர். கொஞ்சம் ஜாலியா தான் பேசுறாங்க. வா, என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னு கவனிப்போம். என்ன ரெண்டு பேர் தான் வந்திருக்கீங்க? எனக்கு பண்டுவாலிட்டி ரொம்ப முக்கியம். பண்டுவாலிட்டியா? மிஸ், பண்டுவாலிட்டினா என்ன மிஸ்? நேரத்தை கடைபிடிக்கிறது தான் இங்கிலீஷ்ல பண்டுவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஐயோ மிஸ், அதுக்கு பேரு பங்க்சுவாலிட்டி. உங்க பழைய மிஸ் எல்லாமே தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இனிமேல் நான் சொல்றத நீங்க கேட்கணும், நான் சொல்றத நீங்க லவ் பண்ணணும். லவ்வா? டேய், இது ஏதோ ஒரு லூஸ்ன்னு நினைக்கிறேன்டா. டீச்சர் வேஷம் போட்டு வந்திருக்குதுடா. இருக்கட்டும், ஜாலியா தானே இருக்குது. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஜாலியாகும் பாரு. ஓய், சிவப்பு கண்ணாடி எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் தரியா? இது பவர் கிளாஸ்னா யாருக்குமே தர மாட்டேன். போர்டு கிட்ட உட்காரதுக்கு சுகமா இருக்குதுல. ஓ மண்டைய பாரு, எல்லாம் கலர் கலரா இருக்குது, விதவிதமா இருக்குது. ஜாலியா இருக்க போகுது. உட்காரு. யாரா இது? ஏய், இவங்க தான் நமக்கு வந்திருக்கிற புது மிஸ்ஸா? இன்னைக்கு உங்களுக்கு நான் ABCD சொல்லி தர போறேன். A ஃபார் B ஃபார் அதெல்லாம் சொல்லி தர போறேன். மிஸ், எங்களுக்கு இது எப்பயோ தெரியும் மிஸ். வேற ஏதாச்சும் சொல்லி கொடுங்க மிஸ். எல்லாம் உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிருக்குது. நான் சொல்ற மாதிரி தான் நீங்க படிக்கணும், பேசணும். அதுக்கும் மீறி நீங்க வேற மாதிரி படிச்சீங்க, பேசுனீங்க, உங்க தலையில ஏறி உட்காந்துக்குவேன். போர்ட்ல என்ன எழுதி இருக்குது? A ஃபார் என்ன? ஆப்பிள். இல்ல தப்பு. APPLE ஆப்பிளி. எல்லாரும் சொல்லுங்க. A ஃபார் ஆப்பிளி. A ஃபார் ஆப்பிளி. மிஸ், ஆப்பிளினா என்ன மிஸ்? ஆப்பிளினா அப்பளம். நம்ம தமிழ்ல அப்பளம் சொல்லுவோம்ல. சாப்பாடு ஞம் 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 சாப்பிட்டுட்டு அப்படியே சைடுல பச்சக் அப்படின்ட்டு அப்படியே பொரிச்சு சாப்பிடுவோம்ல, அப்பளம். அதுதான் இங்கிலீஷ்ல ஆப்பிளி. மிஸ், அப்ப ஆப்பிளுக்கு இப்ப ஸ்பெல்லிங் எழுதுறேன் பாருங்க. AAPPYL ஆப்பிள். இதுதான் ஆப்பிள். நம்ம சாப்பிடுவோம்ல பழம், ஆப்பிள் பழம் சாப்பிடுவோம்ல, அதுக்கு ஸ்பெல்லிங் இதுதான். ஆப்பிள் பெண்ணே நான் யாரோ? ஐஸ்கிரீம் சிலையே நான் யாரோ? என்ன சிரிப்பு? அடுத்த வார்த்தைக்கு போலாமா? போலாம் மிஸ். வந்தாச்சு. போர்ட்ல என்ன இருக்குது படிங்க. பாய். ஐயோ, உங்களுக்கு நினைச்ச பாவமா இருக்குது. உங்க பழைய மிஸ் எல்லாம் தப்பா சொல்லி கொடுத்திருக்காங்க. BALL பாலா? BALL பல். பல்லேலக்கா அதுல வரல அந்த பல். சொல்லுங்க. B ஃபார் பல். B ஃபார் பல். மிஸ், அப்ப பாலுக்கு என்ன மிஸ் ஸ்பெல்லிங்? யாரது? ஓ, அந்த ஃபண்டா மண்டையனா? முன்னாடி வந்து உட்காரு. வா. வந்துட்டேன் மிஸ். பால் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. இப்படிதான் கேள்வி கேட்கணும். பாலோட ஸ்பெல்லிங் எழுதட்டுமா? இதுதான் ஸ்பெல்லிங். BAAL பால். டேய், எனக்கு என்னமோ இவங்க சொல்லி கொடுக்கறதா எனக்கு பிடிச்சிருக்குது. கரெக்டா இருக்கிற மாதிரியும் இருக்குது. இனிமேல இவங்க தான் நம்மளோட மிஸ்ஸு. நான் இவங்களையே நம்ம மிஸ்ஸா தத்தெடுத்துக்கிட்டேன். மிஸ், BALL பல், அதுக்கு என்ன மிஸ் அர்த்தம்? BALL பல் அப்படின்றதுக்கு தமிழ்ல பல் அப்படின்னு அர்த்தம். நம்ம வாயில அழகா இருக்கும்ல, இப்ப என் வாயில பாத்தீங்களா வரிசையா அழகா இருக்குல்ல, நான் தான் புன்னகை அரசி. அந்த பல்ல தான் இங்கிலீஷ்ல பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, மூணாவது வார்த்தைக்கு போலாமா? இது என்ன வார்த்தை சொல்லுங்க பாப்போம். கார். ஐயோ இது கார் கிடையாது. CAR சர். சொல்லுங்க. CAR சர். CAR சர்.
மிஸ்ஸு? டேபிள் கடியிலையும் இல்ல. இங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன். சர். என்ன மிஸ் இங்கிட்டும் அங்கிட்டும் போய்கிட்டு இருக்கிறீங்க? ஆ, சர் சர்னு போயிட்டு வந்தேனா, அதுக்கு அர்த்தம் தான் CAR சர். ஓஹோ, அப்ப காருக்கு என்ன மேம் ஸ்பெல்லிங்? இதுதான் ஸ்பெல்லிங், KAAR கார். ஓ, நாலாவது வார்த்தை என்ன சொல்லுங்க? D ஃபார் என்னது? D ஃபார் டக். அட லூசு மெண்டல்களா, உங்க பழைய மிஸ் எல்லாம் தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. DUCK பார்த்தா டக்கு மாதிரியா இருக்குது. ஈ மிஸ் மிஸ், அப்ப நீங்களே சொல்லுங்க மிஸ், DUCKனா என்ன? DUCK டுசுக். சொல்லுங்க. DUCK டுசுக். D ஃபார் டுசுக். D ஃபார் டுசுக். அப்படித்தான் சொல்லுங்க, அப்படித்தான் சொல்லுங்க. D ஃபார் டுசுக். மிஸ், அப்ப டக்குக்கு என்ன ஸ்பெல்லிங்? செல்லக்குட்டி தங்கக்குட்டி இப்படிதான் கேட்கணும். டக்குக்கு இந்த சி தேவையே இல்ல. அந்த டுசுக்குல சி எடுத்துட்டா என்ன வரும்? டக். டியூகே தான் டக்கு. டக்குக்கு என்ன அர்த்தம்? ஏய் டக்கு டக்குன்னு ஸ்கூலுக்கு வா, டக்கு டக்குன்னு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் டியூகே டக்குக்கு அர்த்தம். மிஸ் மிஸ், நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க, ரொம்ப நல்லா பேசுறீங்க, எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்குறீங்க, இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க டெய்லி வருவீங்களா? தங்க பிள்ளை செல்ல பிள்ளை, இனிமேல் நான் தான் வருவேன். நான் தான் உங்களுடைய மிஸ். மிஸ் மிஸ், உங்க பேர் என்ன? டேய் மஞ்சமாக்கா, என் பேரு கல்யாணி. கல்யாணி டீச்சர். கல்யாணி டீச்சரா? பேரு ரொம்ப அழகா இருக்குதே. ஆமா, என்னோட கிளாஸ்ல நீங்க ஆடலாம், பாடலாம், பெஞ்ச் மேல ஏறி குதிக்கலாம், போர்டுல கிறுக்கலாம், டீச்சர் சேர் மேல டேபிள் மேல ஏறலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். வாங்க. சரி பிள்ளைங்களா, இன்னைக்கு இந்த வார்த்தை போதும். அடுத்த வார்த்தை நாளையில இருந்து பார்க்கலாம். எல்லாரும் போய் கிரவுண்ட்ல விளையாடுங்க. எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப நான் சும்மா உட்கார்ந்து போர்டுல கிறுக்கலாம். என்னடி ரோசா, பள்ளிக்கூடத்துக்கு போலையா? ஸ்கூலுக்கு தானே, அப்புறம் போய்க்கலாம். தினமும் போயிட்டு இருக்கிற இடம் தானங்கத்த, இப்ப திருப்பியும் போகணுமா? ரொம்ப போர் அடிக்குது. அடியே, பிள்ளைங்கள ஸ்கூல்ல தனியா விட்டுக்கிட்டு இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? படிக்க வேண்டியதெல்லாம் படிக்க சொல்லி கொடுத்தாச்சுங்கத்த. படிச்சா போதும், அடுத்த வாரம் பரீட்சை இருக்குது. சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அது வரைக்கும் உங்ககிட்ட உட்காந்து ஊர்வம்பு நியாயமெல்லாம் பேசலான்ட்டு வந்தேன். என்னடி ஊர்ல நடக்குது? எனக்கு தெரியாம எதுவும் நடக்காதே. எல்லாம் உங்க வீட்டுல தான் நடக்குதுங்கத்த. என்னடி ரோசா சொல்ற? என் வீட்லயா? என்ன நடக்குது? என்னங்கத்த சொல்றது? ஊரெல்லாம் உங்க வீட்டுல ஒரு குட்டப்பாவோட பொண்ணு வந்திருக்குது, அதை பத்தி தான் பேச்சு. ஏய், அவ போட்டிருக்கிறதான் குட்ட பாவாடை. மனசளவு ரொம்ப நல்ல பொண்ணு, தைரியமான புள்ள. அந்த தைரியமான புள்ள என்ன பண்ணிட்டு இருக்குது தெரியுமா? அவ என்ன பண்ணாலும் நல்லதான் பண்ணுவா. ஆமா கிழிச்சா. அந்த குறிஞ்சியோட மாமா இருக்கிறான்ல மாயாண்டி, இப்ப குறிஞ்சியை விட்டுட்டு அந்த குட்டப்பாவாடை பின்னாடி சுத்திட்டு இருக்கிறான். என்னடி சொல்ற? என்னத்த சொல்றது? அந்த குட்டப்பாவாடை எங்கெல்லாம் போறாளோ அங்கேயே இவனும் போயிட்டு இருக்கிறான். இதுக்கும் மேல என்ன சொல்றது? அதை வச்சு எப்படி முடிவு பண்ண? இதுக்கு உங்க பையன் இருக்கிறான்ல சிவா, அவனும் தான் உடந்த. அவன் குறிஞ்சிக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு அந்த குட்டப்பாவாடை கிட்ட சேர்த்து விடுறதுக்கு சரின்னு சொல்லியிருக்கிறான். என் பையனா? அவ அப்படி பண்ற ஆளு கிடையாதே. என்ன கிடையாது? அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நான் என் காதால கேட்டேன். என்னடி சொல்ற? இந்த மாயாண்டி கிட்ட இருந்து குறிஞ்சிய காப்பாத்தி பட்டணத்துக்கு போய் அவளை படிக்க வைக்கலான்னு வந்தவளை இவன் மாட்டி விட பாக்குறானே. என் வயித்துல பிறந்த பையனா இவன்? ஆமாம் கிழவி, இப்ப உட்காந்து அழு. காலம் கடந்து பெத்துக்கிட்டே இல்ல, அழு அழு நல்லா அழு. இன்னைக்கு வரட்டும், வெளுக்கிறேன். அவனையும் வெளுக்கிறேன், அந்த குட்ட பாவாடையும் வெளுக்கிறேன். சரிங்கத்த, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்தா பசங்க இப்போ தனியா இருப்பாங்க, மொத்தம் இருக்கிறதே 5 பேர் தான். போய் மேய்ச்சிட்டு வரேன். என்னடி சொல்ற? அப்ப காலையில இருந்து அந்த 5 பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அதான் சொன்னேன்லங்கத்த, அதுங்களா உட்காந்து படிச்சுட்டு இருக்குங்க. இப்ப போய் பார்க்கணும் எந்த நிலமையில இருக்கிறாங்கன்னு. சரிங்கத்த, நான் கிளம்புறேன். போட்டு கொடுத்தாச்சு, இனி நடக்கிறத உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். ஓஹோ, இப்படியா போகுது சங்கதி? டைலாமோ டைலாமோ டைலா டைலா டைலாமோ டீலாமோ டலாமோ நலாமோ காலாமோ காலையிலைக்கு ராத்திரி மேல் காதலே தீக்குச்சிக்கு தண்ணி மேலே காதலு. யாரு மேல யாருக்கு காதலுடா? ஓ ஆமா, நீ கவலைப்படாத, குறிஞ்சி அக்காக்கு இந்த கல்யாணம் நடக்காது. ஜாலி ஜாலி.
வேண்டாம் அவனே, ஒரு பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய பணைய வைக்கிறியா? என் வயித்துல பிறந்த பையனாடா நீயே. ஸ்கூலுக்கெல்லாம் அப்புறம் போவோம், இங்க நடக்கிற கூத்த பார்ப்போம் மறைஞ்சு நின்று. என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. சொன்னா புரியாதுடா, நல்லா வாங்கு. வாங்கு வாங்கு நல்லா வாங்கு. நம்ம வந்து வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ரோஜாவா கொக்கா. இப்ப போவோம் ஸ்கூலுக்கு. ஊஹூ. முதல்ல நிறுத்து. என்னன்னு சொல்லிட்டு அடி. நான் அன்னைக்கே சொன்னேன், கையே காலையும் ஏன் நீட்டாத நீட்டாதேன்னு. ஓங்கி ஓங்கி அடிக்கிற, ஓங்கி ஓங்கி மிதிக்கிற. எவ்வளவு வலிக்குது தெரியுமா? முதல்ல நேரா நில்லு. என்ன போஸ் இது? கிராத்தே கத்தவடா கிராத்தே. அந்த கிராத்தேக்கே கிராத்தே சொல்லி கொடுத்தவன் நான் தான்டா. இந்த பேச்சு அம்மாள மீறி எதுவும் நடக்காது. பாட்டி பாட்டி, நீ நகரடா, அவகிட்ட போய் பேசிக்கிறேன். பாட்டி, நல்ல மாடலா போஸ் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன நினைச்சிட்டு இந்த ஊருக்கு வந்த? என்கிட்ட என்னன்னு சொன்ன, இப்ப என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்ன பாட்டி சொல்றீங்க? குறிஞ்சி கல்யாணத்தை நிறுத்தி குறிஞ்சியை என் கூட கூட்டிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். அதுக்கான பிளான்ல தான் நான் இருக்கிறேன். ஓ, உன்னுடைய பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாயாண்டிய நீ கட்டிக்கிட்டு அவளை காப்பாத்தலாம்னு நினைக்கிற. என்னது? அந்த மாயாண்டிய கல்யாணம் பண்றதுக்கு நான் பிளான் போடுறேனா? சீ, நடிக்காத. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். பட்டணத்துல இருந்து வந்திருக்கிறா, அவளையே நம்பாதீங்கன்னு ஊரே சொல்லுச்சு. என்ற கண்ணு குறிஞ்சிக்காக உன்னைய நான் வீட்டுல சேர்த்து வச்சிருந்தேன். இப்போ என்னன்னா, என்னோட மானத்தை, என் மரியாதைய எல்லாத்தையும் வாங்கிட்டியே கண்ணு. பாட்டி, என்னன்னு சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. மாயாண்டிய நான் எதுக்கு கட்டிக்கணும்? மாயாண்டிய நான் கட்டிட்டு தான் குறிஞ்சியை நான் காப்பாத்தணுமா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஐயோ பாட்டி. டேய், ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். என்னடா பாட்டி, நான் உன் அம்மா. அம்மா, நான் நடந்தது எல்லாமே தெளிவா நான் உன்கிட்ட சொல்றேன் கேளு. நீ தானடா அதுக்கு உடந்த. என்ன சொல்ல போற? மாயாண்டியையுமே இந்த குட்டப்பாவடையுமே கட்டி வைக்க சொல்ல போறியா? ஐயோ அம்மா, முதல்ல அந்த அக்காவோட கிளாஸ்மேட்டு 3 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடு. மிச்சம் எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேன். கும்தலக்கா குமாவா? இந்த பேச்சினா சும்மாவா? யார் அந்த சிரிக்கிங்க 3 பேரா? ஓ, சிறு கண்களா? நாங்க சிறுக்கண்கள் இல்ல பாட்டி, சிறுவர்கள். மலமாடே மலமாடே, உங்க எல்லாத்துக்கும் 3 கழுத வயசா இருக்குமா? நீங்க எங்கடா சிறுவர்கள்? யாரா நீங்களா? பாட்டி, நாங்க குறிஞ்சி தாமினியோட ஒண்ணா படிக்கிற பசங்க. ஒரே காலேஜ்ல. நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸோ ஆறி போன பீன்ஸோ, உங்க 3 பேத்துக்கு இடம் கிடையாது. நான் என்ன சத்திரமா வச்சு நடத்திட்டு இருக்கிறேன்? அதுவும் இல்லாம ஒரு பொட்ட புள்ள இருக்கிற வீட்ல நீங்க எதுக்கடா தங்கோன்னு? பாட்டி பாட்டி, உங்க வீட்டில் இடம் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்கல. வேற எங்கேயாவது எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கூட போதும் பாட்டி. டேய், என்ன பார்த்தா பாட்டி மாதிரியாடா தெரியற? என் பையன் உங்க பையனை விட வயசு கம்மிடா. ஐயோ சாரி ஆண்டி, சாரி ஆண்டி. எங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு ஒரு இடம் இருந்தா சொல்லுங்க ஆண்டி ப்ளீஸ். அடிங்க, அதெல்லாம் என்னால முடியாது. இன்னைக்கு சாயந்தரத்தோட சாயந்தரமா இங்க இருக்கிற பாரு இந்த சிறுக்கிய கூப்பிட்டுக்கிட்டு நீங்க உங்க ஊருக்கு கிளம்புங்க. ஐயோ, ஏன் ஆண்டி ஏன் இப்படி சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க பாரு கண்ணே, நீ நடக்கிறது வேணா உனக்கு சரியா இருக்கலாம். இந்த கிராமத்துல இந்த மாதிரி குட்டப்பாவாடை போட்டுட்டுலாம் நடக்க கூடாது கண்ணே. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அந்த குறிஞ்சியோட விதி அப்படிதானே நாங்க பாத்துக்கிறோம். உன் வாழ்க்கையை கெடுக்க விரும்பல. இப்பவே சொல்றேன், இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா கிளம்பி போயிரு. ஐயோ ஆண்டி, இத்தனை நாள் உங்க வீட்டுல நான் நிம்மதியா இருந்தேன். இப்ப வெளியே போன்னு சொன்னா நான் எங்க ஆண்டி போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கிளம்புனா கிளம்பு. அவன் மாயாண்டி பொல்லாதவன். அவன் நினைச்சத நிறைவேற்றாம விட மாட்டான். உன்னை ஏதாவது பண்ணிடுவான். இந்த பசங்க வந்தது நல்லதா. இவங்களோட ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் சொல்லாம கிளம்பி போயிடு கடைசி பஸ்ல. பாட்டி, மாயாண்டி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அவன் சும்மா சீன் போட்டிருக்கிறான். அவன் பெரிய ஆள் மாதிரி. உண்மையாலுமே அவன் ஒரு டம்மி பீஸு தான். நான் பார்த்துக்கிறேன் பாட்டி. அவன் என்னை ஒன்றும் பண்ண மாட்டான். நான் குறிஞ்சியை கூப்பிட்டுட்டு தான் போவேன் ஆண்டி, புரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆமா ஆண்டி, நாங்களாம் எதுக்கு வந்தோம்? தாமினி சொன்னாங்கங்கிறதுக்காக தானே வந்தோம். தாமினி சொன்னா நாங்க எல்லாருமே கேட்போம். நாங்க குறிஞ்சி இல்லாம இந்த ஊரை விட்டு நாங்க போக மாட்டோம். நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். பாப்பீங்கடா பாப்பீங்க. இங்க
நடக்கிற கூத்தெல்லாம் வாயை மூடிக்கிட்டு பார்த்துட்டு தான் இருப்பீங்க